மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் இன்று அழைப்பு விடுத்திருக்கும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் இன்று அழைப்பு விடுத்திருக்கும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து விவாதிக்க எம்பிக்கள் கூட்டம் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். முதலமைச்சர் விஜய் இன்று அழைப்பு விடுத்திருக்கும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்துக் கட்சி எம்பிக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் அழைப்பு விடுத்திருக்கும் அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க அதிமுக முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் மற்றும் அதனால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த தினம் முதலமைச்சர் விஜய் தலைமையில ஒரு எம்பிக்கள் கூட்டம், தமிழக எம்பிக்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் நாடாளுமன்ற, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் இதுல இந்த கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கூட்டத்தை புறக்கணிக்க இருப்பதாக அதிமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்களவையில் அவர்களுக்கு எம்பிக்கள் யாரும் இல்லை, மாநிலங்களவையில் தான் எம்பிக்கள் இருக்கிறாங்க. மூத்த எம்பியான திரு தம்பிதுரை மற்றும் அதிமுக சார்பில் தனபால் மற்றும் தர்மர் உள்ளிட்டவர்கள் எம்பிக்களாக இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்த கூட்டத்தை அதிமுக புறக்கணிக்க முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த எம்பிக்கள் சட்டப்பேரவையில பரபரப்பாக விவாதங்கள் நடைபெற்றிருக்கும் பொழுது அனைத்து மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கோரிக்கை வைத்த போது தமிழகம் எம்பிக்கள் கூட்டத்துக்கு நாளைய தினம் முதலமைச்சர் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பீர்களா என்று ஆளும் கட்சி சார்பில் அமைச்சர் ஆதவர்தனா உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலை வந்த நிலையில அதிமுக தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை புறக்கணிக்க இருப்பதாக தற்போது அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறவிருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறவிருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை திமுக புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருக்கிறது. அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம் என்பது தாவேக அரசின் நாடகம் என்று திமுக தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருக்கிறது. எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டம் தாவேக அரசின் நாடகம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கும் எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவித்திருக்கிறது. எம்பிக்கள் கலந்தாய்வு கூட்டம் என்கிற பெயரில்
தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என்று கனிமொழி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தொகுதி மறுவரையறை தொடர்பாக விவாதிப்பதற்காக தமிழக எம்பிக்கள் கூட்டம் இன்றைய தினம் அழைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில இந்த எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அங்கம் வகிக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களுக்கும் தனித்தனியாக அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டத்தை புறக்கணிப்பதாக தற்போது நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இது குறித்து நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அறிக்கை கொடுத்திருக்கிறார். தொகுதி மறுவரையில் திமுகவின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை என்று அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் தாவேக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திமுக பங்கேற்காது என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறாங்க. மேகதாது அணைக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானத்தை தமிழ்நாட்டின் எம்பிக்களுடன் இணைந்து ஒன்றிய ஜல்சக்தி அமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கிட தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் முன் வருவார்களா என்ற கேள்வியையும் திருமதி கனிமொழி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையில கேள்வி எழுப்பியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை என்னும் ஆபத்தை முதலில் எடுத்துரைத்து எச்சரித்தவர் எங்கள் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் அழைத்து கூட்டம் நடத்தி தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றினார். அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை அழைத்து நியாயமான தொகுதி மறுவரைக்கான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தையும் சென்னையில் நடத்தியதை தன்னுடைய அறிக்கையில கனிமொழி சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் எங்கள் கழக தலைவர் ஓரணியில் திரட்டி காட்டினார் என்று கனிமொழி தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்க தகவல்களுக்கு. தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பான தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். வணக்கம் முனாஃப், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைகள் தமிழ்நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அது குறித்த எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் அனைத்து கட்சி நாடாளுமன்ற ராஜ்யசபா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேமுதிக புறக்கணிப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் தலைமையில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று எம்பிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழக அரசு சார்பிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் அனைத்து கட்சியினருக்கும் எம்பிகளுக்கு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தேமுதிகவிற்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில தேமுதிகவில் இருக்கக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய எல்.கே. சுதீஷ் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய தேமுதிக இந்த கூட்டத்தில் எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சட்டமன்றத்தில் காவேரி விவகாரம் மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனை தட்டி கழிப்பதற்காக இந்த தொகுதி மறுவரையறு விஜய் தலைமையில முதலமைச்சர் விஜய் தலைமையில நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில திமுக அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் இந்த தொகுதி மறுவரையறை எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனைத்து கட்சி எம்பிகளுக்கு இந்த தமிழக முதலமைச்சர் தலைமையில நடக்கக்கூடிய இந்த எம்பிக்களுடைய கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு அழைப்பானது விடுக்கப்பட்டிருந்தது. நன்றி முனாஃப், உங்க தகவல்களுக்கு. மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ்னாலே அது ஈக்விட்டாஸ் பேங்க் எஃப்டி தான். டவுன்லோட் ஈக்விட்டாஸ் பேங்க் மொபைல் ஆப் டுடே. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.